எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டெத்தோஸ்கோப் கையில் பிடிக்கணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது. நானும் ஆசைப்பட்டேன். என்னோட ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்ட் 2. ஹாய், என் பேர் திவ்ய பாரதி. நான் செகண்ட் இயர் MBBS படிக்கிறேன் அப்ராட்ல. இந்த வீடியோல என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட செகண்ட் ட்ராப் வந்து எப்படி இருந்துச்சு, நான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண ஃபைனலா என்னோட டிசிஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். பார்ட் 1 என்னோட நீட் ஜேர்னி ஃபுல்லா வந்துட்டு யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ட்ராப் எடுக்கும் போதே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. நிறைய என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ், என்னோட நெய்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின், ட்ராப்னா என்ன, ஏன் ட்ராப் எடுக்கிற, எதுக்கு வந்து ஒரு வருஷத்தை நீ வந்து வேஸ்ட் பண்ற, வேற காலேஜ் ஏதாவது ஜாயின் பண்ணலாம் தானே, ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டே நீ வந்து பார்ஷியல் ட்ராப் எடு. MBBS தவிர மீதி இன்னும் நிறைய MBBS மாதிரியே கோர்ஸ் இருக்கு. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, பிடிஎஸ் இருக்கு. பிஎஸ்சில நிறைய கோர்சஸ் இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுல வந்து நீ வந்து இன்ஜினியரிங்கும் படிக்கலாம், பயோமெடிக்கலும் மெடிக்கல் ரிலேட்டடாகவும் உனக்கு இருக்கும். அதனால நீ அதையும் படி அப்படிலாம் சொல்லி என்னமோ சொல்லி என்னை வந்துட்டு நிறைய சஜஷன் வந்துச்சு. சஜஷனா இல்ல, லைக் நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் ஏன் ஏன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் நீ என்ன பண்றேன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய டைம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் வெளியே போறதே. நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா வந்து எஸ்பெஷலி ட்ராப் எடுத்தவங்க எல்லாருமே இது வந்துட்டு இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக பிடிக்காது. நீட் ப்ரிப்பரேஷன் டைம்ல தான் அப்படி இருக்கும்னு பார்த்தா ரிசல்ட் டைம்ல எங்கேயுமே நான் சுத்தமா போகவே மாட்டேன். எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் போக மாட்டேன். யாரையுமே புதுசா மீட் பண்ண மாட்டேன். பண்ணாலே அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, என்ன பண்ற, தெரிஞ்சாலுமே அதுதான் கேட்பாங்க. ஸோ எனக்கு அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமுமே எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியாச்சும் நம்ம வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருப்போம். பட் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆக போகுது, நம்ம 1 இயரோட ஹார்ட் ஒர்க், ஒரு எஃபர்ட்ஸ் எல்லாம் என்ன ஆக போகுது, என்ன ரிசல்ட் வரப்போகுது, எல்லாருமே இப்போ அந்த டைம் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனே நம்மளுக்கு இருக்காது. ரிசல்ட் வர வரைக்குமே நம்ம வந்து என்ன ஆக போகுது அந்த மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். நீட் ஜேர்னில எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தது வந்துட்டு என்னோட ஃபேமிலி தான். என்னோட அப்பாவும் அம்மாவும். நான் இந்த டைம்ல நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரிசல்ட் டே வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நைட் எப்பயுமே மிட் நைட் தான் வந்துட்டு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 1:45 அந்த டைம்ல வந்துட்டு நைட் வந்து மிட் நைட்ல ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆன உடனே எனக்கு அதை பார்த்தோம்னா ஒரு பெரிய ஷாக். என்னதுடா அது, இந்த மாதிரி போதுமா, கட் ஆஃப், இதை பத்தி எல்லாம் நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. நான் வந்துட்டு ஆன்சர் கீ செக் பண்ணி பார்க்கல, நான் எதுவுமே பண்ணி பார்க்கல. என்னோட செகண்ட் ட்ராப்ல, என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராப்ல நான் எல்லாத்தையுமே பண்ணி பார்த்தேன். பட் செகண்ட் ட்ராப்ல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. லைக் நம்ம எழுதியிருக்கோம், நம்மளுக்கு கிடைச்சிரும், நம்ம வந்து பெருசா எதுவும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்ததுனால நான் எதையுமே வந்துட்டு ஆன்சர் கீ செக் பண்ணியே பார்க்கல. ஃபர்ஸ்ட் நான் போய் எங்க அம்மா அப்பாட்ட வந்து, சரி நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணி பார்ப்போம், நீ போய் தூங்கு அப்படி சொல்லிட்டாங்க. பட் அந்த நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. இது நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. பட் எனக்கு இன்னும் ஸ்டில் எனக்கு நேற்று நடந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் டெய்லியுமே மார்னிங் எந்திரிக்கும் போதும் சரி, நைட்டு தூங்கும் போது வரைக்கும் எனக்கு வந்து தோணிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், என்ன பண்ண போறோம், சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எப்பயுமே என் மைண்ட்ல அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும். வேற எதுவுமே என் மைண்ட்ல இருக்காது. அப்புறம் நான் வந்துட்டு கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணேன், சீட் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ, நான் வந்து மற்ற கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அதுக்கப்புறம் ஹோமியோபதி, நேச்சுரோபதிக்கா. காலேஜ்ல போய் நான் வந்துட்டு கேட்டுட்டு வந்தேன். வந்து பிடிஎஸ்ல வந்துட்டு எடுக்கலாமான்னு பிடிஎஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். தென் வெட்டினரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன், இன்ஜினியரிங் கவுன்சிலிங், எல்லா கவுன்சிலிங்குமே அப்ளை பண்ணியாச்சு. பட் எனக்கு வந்துட்டு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கிற விஷயம் வந்துட்டு, எனக்கு டாக்டர் தான் வேணும், எனக்கு டாக்டர் தான் ஆகணும். என்ன இருந்தாலும் சரி, என்னோட டாக்டரோட ஆம்பிஷன் இருந்த இது மட்டும் எனக்கு ஒரு பாயிண்ட் கூட எங்கேயுமே கம்மியே ஆகல. எனக்கு வந்து எப்படி இருக்கு, நீட் ரிசல்ட் ஆனாலும் சரி, யாராச்சும் கேட்கறாங்க அப்படிங்கறதுனாலயும் சரி, எனக்கு வந்துட்டு MBBS மேல வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட் கூட எனக்கு வந்துட்டு அந்த ஒரு இது போகவே இல்லை. ஸோ எனக்கு டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கறது வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா வந்துட்டு அது வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சித்தா ஆயுர்வேதா கவுன்சிலிங்க்கும் போனேன், சென்னை வரைக்கும். எனக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன கூப்பிட போறாங்க. பட் நான் வந்துட்டு அந்த டைம்ல வெளியே நின்றுட்டு இருக்கும் போது எங்க அம்மா அப்பாட்டையும், என்னால இது முடியாது,
என்னால வேற எந்த கோர்ஸுமே வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், டிராப் எடுக்கிறேன் இல்லை ஏதாச்சும் பண்றேன், எனக்கு வந்துட்டு வேற எந்த கோர்ஸுமே வேணாம்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து நான் வந்துட்டு திருப்பி வர சொல்லிட்டேன். எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவங்களும் வந்துட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் நான் அதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பார்த்தவங்க வந்துட்டு அவங்க மட்டும்தான் அப்படிங்கறதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மைண்டையே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நான் ரொம்ப அடமெண்டா இருக்கணும், எல்லாரையுமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நிறைய தோணி இருக்கு. பட் அந்த டைம்லயும் வந்துட்டு என் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, நாங்க இருக்கோம், பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுல இருந்தே வந்துட்டு ஒரு பெரிய செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துட்டு டெவலப் ஆச்சு. எனக்கு அவங்க இருக்காங்க, வேற யார் சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டே இருந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னோட நீட் கோச்சிங் படிச்ச என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்த ஒரு கால். அதுல எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு படிக்கிறாங்க, நீ வந்து கேட்டு பாரு அப்படி சொல்லிட்டு எனக்கு அவங்க நம்பரை வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் வந்துட்டு கால் பண்ணி பார்க்கறது அதுதான் என்னோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருந்துச்சு. நான் நினைச்சே பார்த்ததில்லை, எனக்கு வந்து அவ்வளோ முக்கியம் எனக்கு அந்த நாள். எனக்கு அந்த சஜஸ்ட் பண்ண ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க என்னோட நீட் ஜேர்னில. அவங்க வந்து அந்த காலேஜ்ல படிக்கிற சீனியர். என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் எல்லாமே என்கொயர் பண்ணி நான் வந்து இப்போ செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இதான் என்னோட நீட் ஜேர்னி. நீட் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா எப்படி அப்ராட்ல படிக்கிற ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா மாறினேன் அப்படிங்கறது என்னோட ஸ்டோரி. நீட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்றேன், நீட் படிக்கணும் அப்படின்னு டெசிஷன் எடுத்து அதுல வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல உங்களால எது வேணாலும் பண்ண முடியும். நான் வந்துட்டு இதை வந்து சும்மா சொல்லல, அதுல வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா உங்களால வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க், நீங்க பண்ண வந்துட்டு நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். கான்ஃபிடன்ஸை மட்டும் என்னைக்குமே லூஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளவு ட்ராப் எடுத்தாலும் சரி, உங்களோட பேஷன், உங்களோட ட்ரீம், உங்களோட ஆம்பிஷன் இதுவா தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணாலும் அப்பதான் உங்களுக்கு வந்து சஜஷன்ல வரும். டிப்ஸ் ஏதாவது, நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள், இந்த கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுல வீடியோ அப்லோட் பண்றேன். பை பாய்.